எவ்வளவுதான் சோதனைகள் வந்தால் கூட அதை சாதனைகளாக மாற்றி ஒரு வல்லமை படைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி அப்படின்னா இந்த மகர ராசி தான். பொதுவாகவே இந்த மகர ராசி பொறுத்த வரைக்கும் ஒரு கடின உழைப்பாளிகள் அப்படின்னு சொல்லலாம். இது சனி பகவானே அதிபதியாக கொண்ட ஒரு ராசி. இவங்க பொதுவாகவே ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. அதே மாதிரி கடின உழைப்பு ஒழுக்கத்திற்கு பெயர் பெற்றவங்களாக இருப்பாங்க. ரொம்ப லட்சியவாதியாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்னு ஒரு குணம் படைத்தவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி அமைதியான குணம் கொண்டவங்களாகவும் மற்றவங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு திறன் படைத்தவங்களாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு வேலையும் ரொம்ப பொறுப்பாக கையாள தெரிந்தவங்க. வாழ்க்கையோட நிறைய ஒரு நல்ல ஒரு எவ்வளவு தான் உழைச்சாலும் அவங்களுடைய கையில் பார்த்திங்களா பணம் தங்காதபடி தான் இருக்கும். அதே மாதிரி இவங்களுடைய விடாமுயற்சி தோல்விகளை கண்டு அஞ்சாமல் கடின உழைப்பால் வாழ்க்கையில் உயர வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி. அதே மாதிரி இவங்களோட குணம் பார்த்திங்களா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஆரவாரம் இல்லாத ஒரு எளிமையான வாழ்க்கை முறையை இவங்க ரொம்ப விரும்புவாங்க. அதே மாதிரி நிதானமாக சிந்தித்து முடிவுகளை எடுக்க தெரியும். லட்சியவாதிகள் உயர்ந்த இலக்குகளை நிர்ணயித்து அதை அடைய நீண்ட கால திட்டமிடலோடு செயல்பட்டு அதில் நல்ல ஒரு வெற்றியும் காண்பாங்க. அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே சில நேரங்களில் எதிர்மறையாக சிந்திக்கும் போக்கு இவங்ககிட்ட இருக்கலாம். உணர்ச்சிகளை காட்டிக்கொள்ளாது சற்று கடுமையான அணுகுமுறை கொண்டவங்களாகவும் இவங்க இருப்பாங்க. பண விஷயத்தில் ரொம்ப கவனமாகவும் திட்டமிட்டும் இவங்களை பொறுத்த வரைக்குமே செயல்படுவாங்க. மகர சனியின் ஆதிக்க ராசி அப்படிங்கிறதுனால இவங்களை புரிந்து கொள்வது கொஞ்சம் கடினமான விஷயம் தான். ஆனால் இவங்ககிட்ட விசுவாசம் மற்றும் அர்ப்பணிப்பு ஒரு மகத்தான விஷயமாக தான் இருக்கும். இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு, மேலுமே இவங்களை பொறுத்த வரைக்குமே கடலோட அலைகள் எப்படி அடுத்தடுத்து அலைகள் வந்து கொண்டே இருக்குமோ அது மாதிரி தான் இந்த மகராசி நேயர்களோட மனதிலையுமே புது புது எண்ணங்கள் ஆனது இவங்ககிட்ட தோன்றிக்கொண்டே இருக்கும். அதே மாதிரி மற்றவங்க இவங்ககிட்ட வந்து ஏதாவது புது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய அளவு கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னாலும் இந்த மகர ராசி சொல்லலாம். அதே மாதிரி வாழ்க்கையில் இவங்க தோல்வி அடைந்து ஆதாள பழத்துக்கு சென்றால் கூட மறுபடியும் வீறு கொண்டு எழுந்து நிற்கக்கூடிய ஒரு ராசி. உங்களோட ராசிக்கு அதிபதி இரக்க சுபாபத்தை அதிகம் கொடுக்கக்கூடிய சனி பகவானே ஆளக்கூடிய ஒரு அற்புதமான ராசி அப்படிங்கிறதுனால இவங்க பொதுவாகவே மனித நேயத்தோடு இருப்பாங்க. 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் சனி அதிபதி அப்படிங்கிறதுனால அதிக அளவில் இவங்க பார்த்திங்களா பணம் வைத்து கொண்டிருந்தால் கூட திடீர் அப்படின்ட்டு சொல்லிட்டு இவங்களுக்கு செலவுகள் ஏதாவது ஏற்படும் போது இவங்ககிட்ட பணம் பார்த்திங்களா இருக்காது. திடீர்னு நாங்கள் அப்போ போய் கடன் தான் தொழுவாங்க. அதே மாதிரி பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக இருக்கும். வாழ்க்கை துணையை பற்றி சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக சந்திரன் வருகிறார். உங்களோட வாழ்க்கை துணை கல ரசனை மிக்கவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி உங்களை விடவும் நிதானமாக யோசித்து செயல்படுவங்களாக இருப்பாங்க. உங்களோட வேகமான செயல்பாடுகளை விவேகத்தோடு சமாளிப்பார். வாக்கு சாதுரியம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு ராசின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி 10ஆம் இடத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் வரதுனால வாழ்க்கையோட மத்திய பகுதியில் சொந்த தொழிலில் இறங்குவீங்க. அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் ஈடுபட்டு லாபமே நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகளுமே உங்களுக்கு அமைச்சிருக்கோம். இது போன்ற பல சுவாரஸ்யமான நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன, உங்களுடைய குலதெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் இந்த மகர ராசி நேயர்களாக இருந்தாங்களா அவங்களுக்குமே கூட இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்குமே யூஸ் ஆகட்டும். இவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் என்னென்ன பலன்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைச்சிருக்கு, என்னென்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயமாக அமைச்சிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்களை பொறுத்த வரைக்குமே எங்கே பணமும் புகழும் சேர்ந்து கிடைக்குமோ அரசாங்க வேலையை அவங்க செய்ய விரும்புவாங்க. அதே மாதிரி உயர்ந்த பதவி யோகமே உங்களுக்கு இருக்குது. சுக்கிரனின் ஆதிக்கம் காரணமாக கலைத்துறையினோட எப்போதுமே இவங்க தொடர்பு கொண்டிருப்பீங்க. உங்களோட ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு அதிபதியாக குரு இருக்கிறதுனால உங்களோட செலவுகளை பொறுத்த வரைக்குமே ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் இருப்பது உங்களுக்கு பல நன்மைகள் அமையக்கூடிய அற்புதமான அமைப்புமே உங்களுக்கு இருக்கும். சனியின் பூரண ஆதிக்கத்தில் பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு திருமாலிடம் மாறாத பக்தி இருக்கும். அதே மாதிரி சிவாம்சத்தின் சாரமாக சனி இருந்தால் கூட பெருமாளை வழிபடுவதையே நீங்கள் ரொம்ப விரும்புவீங்க. கடல் அப்படிங்கிறது சனி பகவானோட ஆதிக்கத்துட்பட்டது. மகரத்தை மகரக்கடல் அப்படின்னு கூட அழைப்பாங்க. அதே மாதிரி பார்க்கடலில் தான் மகாவிஷ்ணு சயன கோலம் கொண்டிருக்கிறார். எனவே சயன கோலத்தில் மகாவிஷ்ணு அரங்கநாத பெருமாளாக சேவை சாதிக்கும் கோவில்கள் அனைத்துமே நீங்கள் முக்கியமாக சென்று வழிபடுறது ரொம்ப ரொம்ப உங்களோட வாழ்க்கையில்
நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் பொறுத்த வரைக்குமே திருக்கடல் மல்லை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மாமல்லபுரம் ஸ்தல சயன பெருமாளை வழிபட சிறப்பான பலன்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட ஆரம்பிக்கும். மேலுமே இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த மகர ராசி நேயர்களுக்கு, இவங்களுடைய பலம் என்ன, இவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்டு என்ன அப்படின்னா, லட்சிய பிடிப்பு கொண்டவங்க தான் இந்த மகர ராசிக்காரர். தங்களோட லட்சியத்தை அடைய பொறுமை காப்பாங்க. அதே மாதிரி இவங்ககிட்ட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு பொறுமை அப்படிங்கிறதுனால தான் குடும்பம், நட்பு என அனைத்திலுமே இவங்களுக்கு உறவுகள் அதிகம்னே சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே இவங்க அரைகுறையாக தெரிந்து அதில் இறங்க மாட்டாங்க. நாலா பக்கமும் இவங்க விசாரித்து யோசித்து நம்ம செய்கிறது கரெக்டாக தவறா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இவங்க களமிறங்கி வெற்றியை காணக்கூடிய ஒரு அற்புதமான ராசி அப்படின்னாலும் இந்த மகர ராசிக்காரர் தான். ஒழுக்கத்திற்கு பேர் போன இந்த மகர ராசிக்காரர் போலித்தனம் இல்லாமல் பழகக்கூடியவங்க அப்படிங்கிறதுனால இந்த ராசிக்காரரை நீங்கள் நம்பலாம். அதே மாதிரி இவங்க பொறுத்த வரைக்குமே இவங்க பெட்ரோல் பங்கு இவங்களுடைய பலவீனம் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு லேஸில் கோபம் வராது. மென்மையும் நாகரிகமும் மிக்கவும் எதையுமே உழைத்து பெற வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆனது இவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு லேஸில் கோபம் வராது. கோபம் வந்துருச்சு அப்படின்னா அதை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இவங்களுக்கு கோபம் வரும். தாங்கள் மட்டும் இல்லாமல் தங்களோட குடும்பத்தையுமே சேர்த்து உயர்த்துவாங்க. எதையுமே ஒரு பிளான் செய்வாங்க. அதே மாதிரி அதனால தான் தன்னுடைய குடும்பத்தையும் சேர்த்து உயர்த்துவதில் ரொம்ப முன்னுரிமை தரக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, யோகங்கள் என்ன, ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து நம்ம பார்க்கலாம். இந்த மகர ராசி நேர்களை பொறுத்தவரைகளுமே உத்திராடம் 2, 3, 4 பாதம் முதல் திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதம் முடிய இந்த ராசிக்குரிய நட்சத்திரங்கள். இவங்களுக்கு கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குன்னா, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன், சனி, அதே மாதிரி தைரிய விரியஸ்தானத்தில் ராகு, சுக்ரன், சூரியன், சுகஸ்தானத்தில் சந்திரன், பஞ்சமஸ்தானத்தில் குரு, அதே மாதிரி ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் கேது என வலம் வருகிறார். இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகங்கள்லாம் காத்திருக்கு. கிரக மாற்றங்கள் பொறுத்த வரைக்குமே 7/4/2025 அன்று செவ்வாய் பகவான் ரணருண ரோகஸ்தானத்திலிருந்து களத்திரஸ்தானத்துக்கு மாறுகிறாரு. 10/4/25 அன்று புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரியத்திற்கு மாறுகிறாரு. அதே மாதிரி 14/4/25 அன்று சூரிய பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுகிறார். 26/4/2025 அன்று ராகு பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுகிறார். 26/4/25 அன்று கேது பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுகிறார். 30/4/25 அன்று புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுகிறார். ஸோ இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட இந்த கிரக அமைப்புகள் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னா, நிதானத்தோடு செயல்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்தது எல்லாமே சாதிக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் சிறப்போட எளிய வாழ்வு முறையை அமையவும் இந்த விரும்பக்கூடிய மகர ராசி அன்பர்களே, இந்த மாதம் பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. எடுத்த காரியம் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு கைகூடும். பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்கும். மதிப்பு, மரியாதை இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும். தாயோட உடல் நலத்தில் தகுந்த அக்கறை காட்ட வேணும். அதே மாதிரி வழக்கு தொடர்பான விவகாரங்களில் உங்களோட மனம் விரும்பும்படியான வெற்றிகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பானது இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக தான் அமைச்சிருக்கு. அதே மாதிரி பிற இடங்களுக்கு மாற்றப்பட்டால் கூட கிடைக்கக்கூடிய உங்களோட மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கையும் உயரும். உங்களோட கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பாக தான் இந்த டைம் ஆனது உங்களுக்கு அமைச்சிருக்கு. வேலை இல்லாமல் நீண்ட நாளாமே இருக்கிறவங்களுக்கு முயற்சிகள் எடுத்த பின் நல்ல வேலை கிடைக்கும். தொழிலதிபர்களை பொறுத்தவரைகளுமே கடந்த காலங்களில் மனதில் இருந்து வந்த சஞ்சலங்கள் மாறி உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை ஏற்படும். நம்மளால் முடியும் அப்படின்ட்டு சொல்லி ஒரு நல்ல நம்பிக்கை ஏற்படும். அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒளிப்பு இருக்கும். புதிய சந்தை வாய்ப்புகளை பெற்று சிறந்த ஒரு முன்னேற்றம் காண போகிறீங்க. பால் பண்ணை அதிபர்கள் தகுந்த ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பாக தான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அமைச்சிருக்கு. பெண்களை பொறுத்த வரைக்குமே நீண்ட நாளாகவே இந்த ரொம்ப சோதனையாக இருந்திருக்கும். ஆனால் இன்னி வரக்கூடிய காலகட்டங்களில் தெய்வ அனுகூலத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண முடியும். அதே மாதிரி குழந்தைகள் பிறக்கவும் நிறைய வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணை அன்போடு இருப்பாங்க. பிற மொழி பேசுவோங்க உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பானது இருக்குது. மேலுமே கரைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு வாய்ப்பாக தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. அரசியல் மற்றும் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு தாங்கள் நினைத்தது எல்லாமே சாதித்து கொள்ள தகுந்த ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைச்சிருக்கு. நீங்கள் இழந்த பதவி, நல்ல பெயர் மீண்டும் கிடைக்கும். எந்த ஒரு முடிவுமே நீங்கள் அவசரப்படாமல் நிதானமாக எடுக்கிறது ரொம்ப ரொம்ப இந்த டைமில் பொறுத்த வரைக்கும் நல்லது.
அடுத்ததாக நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட ஒரு யோகங்கள்லாம் காத்திருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். உத்திராடம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரைக்குமே புதிய வீடு கட்டும் எண்ணமானது உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். உடல்நிலையில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். எதிர்பார்த்தபடி நீங்கள் வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி குடும்பத்தோட தேவைகளை எல்லாமே நீங்கள் பூர்த்தி செய்வீங்க. குழந்தைகளுக்கு நல்ல வரன் அமையும். பிரிந்து வாழ்ந்த தம்பதியர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்புமே இருக்குது. வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரும். மேலுமே நீங்கள் எதிர்பார்த்த அரசு வேலையுமே இந்த டைமில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக தான் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால இன்னும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பீங்க. அடுத்ததாக திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பானது இருக்குது. தொழிலதிபர்கள் தொழிலை விரிவு செஞ்சு புதிய பங்குதாரர்களையும் பெறுவீங்க. அரசு ஊழியர்களோட வேலைப்பளுமே குறையும். ஒரு சில பேர் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பதவி உயர்வு இது எல்லாமே நீங்கள் விரும்பிய இடத்துக்கு மாறுதலும் வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பானது இருக்குது. அடுத்ததாக அவிட்டம் 1, 2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு பல நன்மைகள் தரக்கூடிய நாட்களாக இருக்கும். மேலுமே தொட்டது எல்லாமே துலங்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பானது தான் இருக்குது. நல்ல ஒரு வருவாயும் அடைவீங்க. குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே தேவைகளை எல்லாமே பூர்த்தி செஞ்சு மகிழ்வீங்க. தம்பதிகளுடைய இணக்கம் அதிகரிக்கும். பொதுவாகவே இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே கணவன் மனைவி இருவருமே விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டில் தடைபட்டு வந்த சுபகாரியங்கள் இனிதே நடக்க ஆரம்பிக்கும். குழந்தைகளுக்கு திருமண வரன்கள் எல்லாமே கைகூடி வரக்கூடிய ஒரு அமைப்பானது இருக்குது. சனிக்கிழமை நாளில் நீங்கள் தொடர்ந்து அனுமன் கோவிலை வலம் வருது வெற்றிலை மாலை கட்டி அனுமனுக்கு சுற்றுறது உங்களுடைய ராசிப்படி ரொம்ப ரொம்ப நல்லது. அனைவருமே இதை செஞ்சு பாருங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.